நான் மகாலட்சுமி மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தில் இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த காலங்களில் நான் பெண்களுக்காக பெண்களது உரிமைகளுக்காக நீண்ட காலமாக எமது நிறுவனம் பணியாற்றி கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த மட்டில் பெண்கள் சமூகத்திலும் சரி, அவர்கள் வேலை செய்யும் தளங்களிலும் சரி, அவர்கள் சமூக மட்டத்திலே வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற அவர்களுக்காக நாங்கள் நீண்ட காலமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது பெண்களின் அரசியல் பங்கேற்புக்காக நீண்ட காலமாக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இந்த நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் இந்த அரசியல் பங்கேற்பிலே அதிலே உள்ளூராட்சி சபையிலே பெண்களுக்கு 25% கோட்டா வழங்க வேண்டும் என்றதையும் பெண்களாகிய நாங்கள் போராடித்தான் அதனை நாங்கள் பெற்றோம். அந்த வகையிலே இந்த துணிச்சலாக இந்த 25% கோட்டாவை தக்க வைத்து பெண்கள் இந்த அரசியலில் பங்கேற்றிய போதிலும், ஆனால் பெண்களை இன்றும் அவர்களுடைய வெறுப்பு பேச்சு, அவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள், அவர்களுக்கு வன்முறைகள் போன்ற விடயங்கள் சமூக வலைதளங்களிலே கட்டவிழ்த்து கொண்டு வருகின்றது. கடந்த காலங்களில் கூட பெண்கள் அரசியலில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட அவதூறு பேச்சுகளை நாங்கள் அறிக்கை செய்து எலெக்ஷன் கமிஷன் மற்றும் மன்னாரில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் இதை முறைப்பாடு செய்திருந்தோம். இருந்த போதிலும் இன்று மன்னாரில் இந்த அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பெண்களை அவதூறு பரப்பும் வகையிலே நிறைய சோசியல் மீடியாவிலே அவர்களுடைய படங்களை போட்டு அவதூறு பரப்புவது மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்பதுடன் இதனை மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. இவ்வாறு பெண்களை அவதூறு பேசும் போது பொறுப்புள்ள அதிகாரிகள், இந்த அரசியல் துறையிலே பங்கேற்கின்ற அரசியல்வாதிகள் இந்த பெண்களுக்கு இவ்வாறான அவதூறுகள் ஏற்படும் போது அவர்களும் சமூக பொறுப்புடன் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இந்த பெண்கள் சமூகத்துக்காக அல்லது இந்த சமூகத்தின் நல்நோக்கத்துக்காக, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பணியாற்றி வருகின்றார்கள். இவ்வாறு எங்கள் ஜனநாயகத்துக்கு, அதாவது ஜனநாயக வளர்ச்சிக்காக பங்களிக்கும் இந்த பெண்களுக்கு இந்த அவதூறுவோரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு சட்டம் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை அரசுக்கும் இந்த சமூகத்துக்கும் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி.